இந்த டிராகன்களுக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லா காம்படிட்டர்ஸையும் இப்ப நான் வரவேற்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டன்ட் இவர் ஒரு சிறந்த வீரர். அவர்தான் மார்கரெட் பெயின். இப்போ அடுத்த காம்படிட்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆர்த்தோபன். என்ன கொடுமைங்க இது. இவ்வளவு பெரிய ரேசரான எனக்கு இவங்க கொஞ்சம் கூட உற்சாகம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. எல்லாரும் உன்னை விட அதிக வாட்டி ரேஸ் பண்ணிருக்காங்க. உன்னை விட அதிகமான பாயிண்ட்ஸும் வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய வாட்டி வின் பண்ணிருக்காங்க. ஏன் தான் இப்படி பேசுவியோ தெரியல. நான் ஒரு டிராகன் பூஸ்டர்ங்கறத மறந்துட்டியா? ஆமா, ஆனா இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நீ வெறும் ஆத்தர் தான். அது எனக்கு தெரியும். கொஞ்சம் நீ அடங்குறியா? முதல் முறையா நான் ஃபர்ஸ்ட்ல வரேன். சண்டை போட்டுக்கிறதுல இந்த குழந்தைய பார்க்காமலே வரானுங்களே. வா, அந்த குழந்தைய காப்பாத்துறோம். போ. என் குழந்தை. கம் ஆன் போ, இந்த வேகம் பத்தாது. கம் ஆன், கம் ஆன். நீ அதை பாத்தியா? என்னால இதை நம்பவே முடியல. உண்மையிலேயே இது அற்புதமா இருந்தது. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை செஞ்ச போ. என் குழந்தைக்கு என்னாச்சு? என்னோட குழந்தை. நீதான் உண்மையான ஹீரோ. பரவாயில்ல, தேங்க்ஸ் கூட நல்லா தான் இருக்கு. ஹாய், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஒரே நிமிஷத்துல எப்படி ஹீரோ ஆயிட்டான் பாத்தியா? இவன் என்னோட அண்ணன் ஆர்த்தோபன். ஆர்த்தர், நான் பேசுறது கேக்குதா? ஹே ஆர்த்தர் அண்ணா. ஹே ஆர்த்தர். ஓ, ஏய், உண்மையிலேயே சூப்பர் சூப்பர் ஆத்தர், சூப்பர். ஓ, தேங்க்ஸ். ஆமா, யார் நீ? நானா? உங்க கனவுகளை நிஜமாக்க போற ஒரே ஆள் நான் தான். ஒரே நாள்ல உங்களை ஃபேமஸ் ஆக்க கூடிய ஒரே ஆள் நான் தான். இப்ப புரியுதா? கொஞ்சம் நினைச்சு பாரு, இந்த ஊர்ல ஒரு புது ஹீரோ. தெருவங்கு பார்த்தா உன்னோட போட்டோ தான். அது மட்டும் இல்லாம எல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயும் அது இருக்கும். கூடிய சீக்கிரமே ஃபேமஸ் ஆயிடுவேன். என்ன புகழா? நம்பவே முடியலையே. ஆர்த்தர், ஆர்த்தர், ஆர்த்தர். ஆமா, யார் இந்த குட்டி பையன்? ஓ, இவனா? இவன் வேற யாரும் இல்ல, தம்பிதான். என்ன, வெறும் தம்பிதானா? இங்க பாரு, நான் சொல்றத கேளு ஆர்த்தர். நான் சொல்றத கேக்குற வரைக்கும் நீ இந்த டிராகன் சிட்டியோட பெரிய ஹீரோவா இருப்ப. யாருமே உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்திருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இப்ப நான் உன்னை ஒரு பெரிய கமர்ஷியல் ஆடுக்காக பிக்ஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ஆளாக போறங்கறத நீயே பாரு. தேங்க்ஸ். இவன் யாருன்னு தெரியுதா? இவன் தான் டிராகன் குரூவோட ஒரு பெரிய பேச்சாளர். இவன் கண்டிப்பா போய் சொல்றான். இவன் அந்த டிராகனை கைப்பற்றதுக்காக ஏதோ நாடகம் ஆடுறான்னு தெரியுது. இது கண்டிப்பா நமக்கு சாதகமா இருக்காது. வா போலாம்.
அங்க பாத்தியா அவன் டிராகனை எவ்வளவு அழகா பாத்துக்கிறான்ல. அப்படியா? இங்க பாரு, நாம கொஞ்ச நேரத்துக்கு அவன் கூட விளையாடலாமா? இது ஜாலியா இருக்க போகுது. பாத்தீங்களா, இந்த டிராகன் சிட்டியோட புது ஹீரோ இந்த ஆர்த்தபென் தான். இதை எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். யாருக்கும் நிச்சயம் போர் அடிக்காது. போர் அடிக்காது. போர் அடிக்காது. இதே மாதிரி நானும் சொல்லுவேன்ல. நானும் தான். அது என்னமோ தெரியாம நடந்துருச்சு. இத 100 தடவையாவது பாத்துருப்பான். இங்க பாரு ஆத்தா, இது நல்ல விஷயம்தான். ஆனா இதை விட முக்கியமான விஷயங்கள் நிறையவே இருக்கு. எனக்கு தெரியும். ஆனா வந்து நான் இத வந்து எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு முக்கியமான போன் வந்திருக்கு. ஹலோ. ஓ ஓ, நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேனே. அது என்னோட புது ஏஜென்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நான் ஒரு புது அட்வர்டைஸ்மெண்ட்ல பெரிய ஸ்டாரா வர போறேன். அப்ப நமக்கு அங்க ஃப்ரீயா ட்ரிகோடியம் பாஸ் கிடைக்குமா? அது என்ன ஆடுன்னு எனக்கு தெரியல, பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம எல்லாரும் இப்ப ஒரு கமர்ஷியல் ஆடுக்கு போறோம். அது வந்து நான் வந்து ஆக்சுவலி எனக்கு நல்லா தெரிஞ்ச யாரையும் எங்க கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது தான் ரூலே. என்னால முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கவலைப்படாத, அவன் ஒண்ணு தனியா இருக்க போறதில்ல. அவன் தன்னம்பிக்கை அவன் கூடவே இருக்கும். அப்பா, நான் ஒரு தகவல் கொண்டு வந்திருக்கேன். ஆத்தர் பெண்ணை யாரோ கவுக்க பாக்குறாங்க. ஓ, அப்படியா சொல்ற? டிராகன் குரூவோட பேச்சால நாங்க இருந்தானா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க இருந்து இந்த மானிட்டர்ல நான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நான் போடுற திட்டம் எனக்கு தெரியாதா? ஆனா நீ எதுக்காக இப்படி உணர்ச்சி வசப்படுற? என்னோட இந்த பிளானுக்கு ஒரு புது ஆள் தேவைப்பட்டது. அந்த புது ஆளை யாரும் சந்தேகப்படக்கூடாது. ஆனா அந்த ஆளை நம்மால சுத்தமா நம்பவே முடியாது அப்பா. இங்க பாரு, நான் உன்னை விட அனுபவசாலி. எனக்கு எல்லாமே தெரியும். இந்த டிராகன் சிட்டில இருக்கிற எல்லாருமே ஒரு டிராகன் குரூஸ பிரிச்சிருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? இந்த தடவை இவங்களை வச்சு நான் சாதிக்காம விட போறது இல்ல. ஆர்த்தோபென்னோட டிராகன் இப்போ என் கைவசம் வரப்போகுது. இதுதான் என்னோட லேட்டஸ்ட் மைண்ட் கண்ட்ரோல் கேட். என்னுடைய இந்த புது கண்டுபிடிப்பு எனக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது எப்படி செயல்படுதுன்னு பாரு. இதுக்கு முன்னாடி இதுதான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுப்பா. எதை வச்சு நீங்க சொல்றீங்க இந்த தடவை அவனை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஏன்னா இந்த தடவை நான் கண்டுபிடிச்சது போன தடவை விட 10 மடங்கு ஜாஸ்தியானது. அப்புறம் இன்னொன்னு, நீயும் இந்த ஆக்ஷன்ல இப்போ கலந்துக்க போற. சொல்றது புரிஞ்சுதா? சாரி, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. கேட், எது உங்களை குழப்பற? நீங்க வேற ஏதோ ஒரு ஆட் பண்ண போறதால நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவோம். நான் இத சாப்பிடணும் நான் சொல்றீங்க. ஆனா இது டிராகன் சாப்பிடுறதாச்சே. இது டிராகன்ஸ்க்காக தான், மனுஷங்களுக்கு இல்ல. ஆனா நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த விளம்பரமே அதுக்காகத்தானே. கண்டிப்பா மனுஷங்களும் இதை சாப்பிடணும். இப்ப நீ அதை சாப்பிடு. இல்ல இல்ல, எனக்கு என்னமோ இது சரி போயிட்டு வரும்னு தெரியல. நான் இத சாப்பிட மாட்டேன். சரி, அப்புறம் இன்னைக்கு சாப்பிடுற மாதிரி நடி. டேக் 2 பாய்ஸ், வாங்க ரெடி ஆகுங்க. டிராகன் பாஸ், இது டிராகன்களுக்காகவே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கே இது ரொம்ப பிடிக்கும். கட். எனக்கு இந்த வாட்டி சரியான ஃபீல் கிடைக்கவே இல்ல. ஏன், நீங்க வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதானே? இதோட டேஸ்ட் ஒரு சாணி மாதிரி இருக்கு. இங்க பாரு, அது சுவையா இருக்கும்னு நீ நினைச்சுக்கணும். சுவையா இருக்கும். இப்ப நம்ம டேக் 3க்கு போலாம். கட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கட். 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 நான் பாத்ரூம்க்கு போகணும். ஏன் உங்க 2 பேருக்கு சிரிப்பு வெடி கிடக்கு? நான் தான் சொன்னல உங்ககிட்ட. டிராகன் சாக்லேட் இவ்வளவு பிடிக்குமா? சொல்லவே இல்ல. ஆமா, யார் இந்த குட்டி பசங்களை வர சொன்னது? ஏய், நான் இங்க வரக்கூடாதுன்னு உங்களுக்கு உத்தரவு போட்டேன். ஆனா அவங்க மீறிட்டாங்க. உத்தரவா? நீ எப்ப உத்தரவுலாம் கொடுக்க ஆரம்பிச்ச? அவன் தான் இப்ப நம்ம ஊர்ல பெரிய ஆள் ஆயிட்டானே. ஓ, அப்படியா? ஏன், எனக்கு அதுக்கெல்லாம் திறமை இல்லையா? நீங்க பொறாம போடுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பொறாமையா? இத உன்னால ஒத்துக்க முடியுதா லான்ஸ்? நாம பொறாம படுறோமா? அவன் சாப்பிட்ட அந்த டிராகன் சாக்லேட் அவன் மூளையை ஏதோ பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், அங்கே இரு.
வாலன்ஸ் நாம போலாம். இந்த இடத்துல நமக்கு மரியாதையே இருக்காது போல Video இருக்கு. by visualcityblogsspot.com. ஹே, என்ன கண்ணாடி புதுசா இருக்கு? ஓ இத கேக்குறியா? இதெல்லாம் லேட்டஸ்ட் டிராகன் ஆக்சஸரீஸ், உனக்கு தெரியாதா? ஓ அப்படியா? ஓ அப்படிதான். இந்த கிளாஸஸ்க்காக தான் நாளைக்கு கமர்ஷியல் பண்ண போறேன். எல்லா டிராகன் ரேசஸும் இதை தான் போட்டுப்பாங்க. என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி நான் ஏன் இப்போ இதை போட்டுக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு கொஞ்சம் பிரைவசி தேவை இல்லையா? நிறைய ஃபேன்ஸ் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதான். ஆஹா. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? அது நியாயமே கிடையாது. நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண தான் பாக்குறேன், வேற எதுவுமே கிடையாது. உனக்கு தெரியலையா என்ன? ஆ, அப்படியா? சரி பாக்குறேன். நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது. ஆர்தர், நான் தான் பேசுறேன். ஹே பாம், என்ன விஷயம் இன்னைக்கு? நான் வந்து ரொம்ப சாரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்புறம் பேசுறேன். ஏய், ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. இவன் மோசமாயிட்டான். சரி, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். பாய். ஆர்த்தர், நான் சொல்றத கேளு. இப்ப நமக்கு ஒரு பெரிய கமர்ஷியல் ஆடு ஒண்ணு வந்திருக்கு. அதுல நீ நடிச்சா கண்டிப்பா பெரிய ஆளா ஆயிடலாம். என்ன சொல்ற? ஓ நிஜமாவா? நிஜமாதான் ஆர்த்தர். இன்னும் 1 ஹவர்ல நான் சொல்ற இடத்துக்கு நீ கண்டிப்பா வந்து சேர்ந்துடணும். ஓகே? நம்ம கேமரா ஆட்கள் அங்க வந்துட்டாங்க. ஓ கண்டிப்பா வந்துடுறேன். குட் நியூஸ். ஆர்த்தர் ஒத்துக்கிட்டா. கண்டிப்பா அவனால இந்த தடவை நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஹாய், நான் தான் உங்க ஆர்த்தா பேன். எல்லாரும் இன்னமும் அந்த அமேசிங் ரேசிங் அண்ட் ரெஸ்கியூவை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் இதை பயன்படுத்தி இருந்தேன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இந்த புது லேட்டஸ்ட் ரெட் கியர் 8 உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இவங்க இப்ப எப்படி பண்ண போறாங்கன்னு நான் பார்க்க போறேன். கட் கட் கட். கொடுமையா இருக்குது. உண்மையிலேயே இது ரொம்ப கொடுமையா இருக்குது. நீ கரெக்டா டிராகனை இங்க நிறுத்தி இருக்கணும், அங்க நிறுத்த கூடாது. புரிஞ்சுதா? அடுத்த வாட்டி கரெக்டா இங்க தான் நிறுத்தணும். அதுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? இங்க பாரு, நீ பண்ண விஷயத்தை இப்ப நான் உனக்கு போட்டு காட்டுறேன். இந்த ஷாட்ல பாத்தியா? டிராகனுடைய பின்பக்கம் மட்டும் தான் தெரியுது. ஓஹோ அப்படியா? சபா, இப்பவாவது புரிஞ்சுதா? ரெடி, டேக் 57. இப்பவாவது நீ கரெக்டா பண்ணிடுவியா? ஆக்ஷன். கட். ஏன் இது நல்லா வரலையா? சூப்பர், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏய், என்ன நடக்குதுங்க? Fire. No! இப்பதான் உண்மையான டேக்கு. வா போலாம். போச்சு. இப்ப யாரு ஹீரோன்னு ரொம்ப நல்லாவே தெரியுதே. எனக்கு ஹீரோலாம் ஆக வேண்டாம். எப்பொழுதும் நான் உன்னோட பிரதரா இருந்தாலே போதும். நீ எப்பவுமே என்னோட பிரதர் தான் லான்ஸ். அதுவும் நீ இப்ப என்ன காப்பாத்துறத வச்சே நீ தான் பெஸ்ட் பிரதர்னு நான் சொல்லுவேன். ஆனா இந்த வாட்டி இந்த ஆட கொஞ்சம் நீ நல்லா தான் பண்ண. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. எப்பொழுதுமே நீ மட்டும் தனியா முடிவெடுக்காத. மக்களோட முடிவை கொஞ்சம் ஏத்துக்க. இங்க பாரு ஆர்தர், நீ என்னோட அண்ணன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், தெரியும்ல? சரியான நேரத்துக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் வேணுமா? ஆமா, என் நண்பர்களோட உதவி தேவை.
எனக்கு இப்பவும் நண்பர்கள் இருக்காங்க அப்படிதானே? அப்படின்னா சரி, இதுவே போதும் என் வெற்றிக்கு. அங்க பாரு. ஒழுங்கு மரியாதையா டிராகனை விட்டுருங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவ? ஏய், நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். கொடுக்காட்டி என்ன பண்ணுவேன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆர்த்தர், வா வெளியில வா, விளையாடலாம். எங்களை நீ என்னன்னு நினைச்ச? திறமசாலிக்குதான். தாக்குங்க. அது அடப்பாவமே. மேடம் சாரி. Radio by Vish will say two blogs parts. அங்க பாருங்க, டிராகன் பூஸ்டர் வந்துட்டா. நான் உங்க யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா என்ன? ஆக்ஷன் அதிரடி. என்ன சார், இது எப்படி இருக்கு? சுவர் ரொம்ப அருமையா இருக்கோ? இது பாருங்க, என்ன வெளியில விடுங்க. விடுங்க என்ன வெளியில. இந்த வாட்டியும் நான் தோத்துட்டேன். ஆமா, அத நானும் கேள்விப்பட்டேன். பாவம், இந்த தடவையும் சின்ன பசங்கிட்ட நீங்க தோத்து போயிட்டீங்க. நீங்க தேவையில்லாம தகுதி இல்லாத ஆளை ஏன் வேலைக்கு நீ அனுப்பியிருக்கீங்க?